யார்கிட்டயாவது பேசி பழகணும். யாராவது வீட்டுக்கு போகணுன்னா இந்த மாதிரியெல்லாம் தான் நடத்துவாங்களோன்னு ரொம்ப பயமாக இருக்கும் டாடி. அந்த பயத்தினால தான் யார்கிட்டயுமே நான் தயங்கி என்னன்னா என்ன அப்படிங்கிறதோட வச்சுப்பேன். உங்களுக்கு தெரியும்ல டாடி. ஆனால் பாருங்க, அன்னைக்கு நாங்கள் மீட் பண்ண பாட்டி தாத்தாவும் சரி, இப்போ நாங்கள் வந்திருக்க டாக்டரோட வீட்லேயும் சரி டாடி, எங்களை நல்லா பார்த்துக்குறாங்க, நல்ல முறையில் நடத்துகிறாங்க. என்ன இருந்தாலும் நம்மளோட லிமிட்ஸை கிராஸ் பண்ணக்கூடாது, நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடந்துக்கணும்னு நீங்கள் சொல்லிக்கிங்களா? அந்த மாதிரி தான் நான் நடந்துப்பேன் டாடி. இருந்தாலும் நீங்களே யோசிங்களே டாடி, அந்த பாட்டி தாத்தாவாவது பிள்ளைக பேரன் பேத்தின்னு எல்லாரும் இருந்தோ யாரும் இல்லாத மாதிரி தனிமையில் இருந்தாங்க. சரி, நாங்கள் போனதும் அவங்களோட தனிமை போயிடுச்சு. அவங்க பேரன் பேத்தியாட்டம் எங்களையும் பார்த்துக்கிட்டாங்க. நம்மளை மாதிரி அவங்களும் மிடில் கிளாஸ் தான். இந்த வயசில் உழைச்சி சமாளித்து தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க தெரியுமா டாடி? அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. காசு இல்லைனாலும் சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. வீடு சிறுசாக இருந்திருக்கலாம், ஆனால் நிம்மதி பெருசாக இருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு நாங்கள் போய் அவங்களுக்கே ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அது எதுவுமே வெளிக்காட்டிக்கல டாடி. எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ அந்யூன்யமாக இருந்தாங்க டாடி. கிராமம், வசதி குறைவாக இருந்தாலும் சுத்தமான காற்று, வெள்ளந்தியான மனுஷங்க, ஆடம்பரமாக எதுவும் இல்லைனாலும் அறக்க பறக்க ஒன்றுங்கிற டென்ஷன் இல்லாத வாழ்க்கை டாடி. ஜாலியாக இருந்தது அங்கேயும். லைஃப்னா அப்படி தான் டாடி வாழணும். ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஜாலியாக மரம் கண்ணு செடிகளோட பேசிக்கிட்டு, அப்பப்பா அவங்க எங்களை நல்லா கவனிச்சிக்கிட்டதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கு டாடி. ஆனால் டாக்டர் வீட்டை எடுத்துக்கோங்க, வீடு அரண்மனை மாதிரி இருக்கு டாடி. நீங்களே பார்த்தீங்களா எங்களை எதில் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு? அது சொந்தமாக இவங்களோட தான். பல கோடி சொத்துக்களுக்கு சொந்தக்காரு. ஆனால் அவர் எவ்வளோ சிம்பிளாக இருக்காரு பாருங்க. கட்டி அவங்க அப்பாவை உங்களுக்கு முன்னமே தெரியுமா டாடி? எவ்வளோ பெரிய பணக்காரரு, கொஞ்சம் கூட பந்தா இல்லை. அவங்ககிட்ட எப்படி பேசி சிரிக்காரு, அஜய் மாதிரியே. அதிகார திமுறோ பண திமுறோ எதுவுமே இல்லை டாடி. அப்படி குழந்த மாதிரி பழகிறாரு அம்முக்கிட்ட. டாக்டர்ஸ் 2 பேரும் எப்படியோ அப்படித்தான். பணம் வர வர பைத்தியம் பிடிச்சிருவோம்ல, இன்னும் சேர்க்கணும்னு அப்படியே ஒரு தரத்திலும் பிடிச்ச மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுவோம்ல. அப்படியெல்லாம் இங்கே இல்லை. அதுக்கு தான் ஒரு அரக்க இருக்க தெரியுறானே, அரக்க மாதிரி. அப்புறம் என்ன? அம்மா என்ன கேட்டாலும் கிடைக்குது டாடி. அவ்வளோ இஷ்டத்துக்கு தட்டி எடுக்கிறா. நோவே சொல்ல மாட்டாங்க டாடி. டாக்டரையும் டாக்டரோட டாடியும் தவிர வேற யாருமே இந்த வீட்டில் இல்லை. இவ்வளோ பெரிய மாளிகையில் நாங்கள் 5 பேர் தான் இருக்கோம். ஒர்க்கர்ஸை கூட எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறாங்க டாடி. அவங்க வீட்டு பிள்ளைங்க மாதிரி நடத்துகிறாங்க. நான் தான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஆனால் பரவாயில்ல, அதுக்குன்னு ரொம்ப நாளெல்லாம் இங்கே இருக்க மாட்டேன் டாடி. நாளைக்கு ஏதாவது சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறேன். குடிசையும் மாளிகையும் 1000 இருந்தாலும் அவன் வீடு தான் அவனுக்கு. எனக்கு என் அப்பா தான். போமா போ. யார் வேண்டாண்ணா? உன்னை யார் பிடிச்சி வச்சுட்டு இருக்கா? பிடிச்சி வச்சா மட்டும் இருந்துடவா போகிறேன்? கிளம்பு தாயே, கிளம்பு. இப்போவே வேணாலும் கிளம்பு. அவன் மூச்சு போகிறேன். நான் இப்படியெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி ஸ்கூலில் காலேஜில் டீச்சர்ஸு லெக்சரர்ஸு வேலைக்கு போன இடத்துல எல்லாரையும் என்னை எப்படியெல்லாம் கீழ்த்தரமாக நடத்துனாங்க. அப்படியெல்லாம் என்னை இங்கே நடத்துகிறாங்கன்னு நினச்சிக்காதீங்க டாடி. அப்படியெல்லாம் இங்கே எதுவும் இல்லை. நான் சந்தோஷமாக ஹாப்பியாக தான் இருக்கேன். நல்லா தான் நடத்துகிறாங்க. ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க டாடி. பணம் எந்த அளவுக்கு இவங்கக்கிட்ட உயர்வாக இருக்கோ அதே அளவுக்கு குணமும் பண்பு நாகரிகம் எல்லாமே இருக்கு டாடி. பரவாயில்ல, கிரேட்டு. கொஞ்சம் கூட அகங்காரமோ ஆணவமோ தலகணமோ எதுவுமே இல்லை டாடி. இன்னும் சொல்லப்போனால் இங்கே லேடிஸே இல்லை. அதான் தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? வீட்டுக்கு வந்தவ மகாலட்சுமி, நீ ஏன் இப்போ கிளம்புறேன்னு சொல்கிற? என்ன இருந்தாலும் அடுத்தவன் பொண்ணுல நீ அனுப்பி வச்சு தானே ஆகணும். அதனால தானோ என்னவோ இவங்கெல்லாம் நல்லவங்களா நிம்மதியாக சந்தோஷமாக இருக்காங்க. மேடம் வந்து பார்த்தாங்க நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னு. நான் சொன்னது சரிதானே டாடி? நம்ம அத்தைங்க, விக்கி ரமேஷ் அண்ணாங்களோட பாட்டிங்க, எங்களை மாதிரி ஆளுங்க யாராவது ஒருத்தர் இருக்கட்டும் இங்க, அவ்வளோதான். அடச்சி, கோயில் மாதிரி வீடு, நிம்மதியா ஏமடியில் படுத்துட்டு கண்டவங்களையெல்லாம் யோசிக்கிறேன். ஏறக்கா நீ இந்த விஷயத்துல மட்டும் எப்படி இருக்க? எப்போ பார்த்தாலும் நெகட்டிவ் பீப்புளையே நினச்சிட்டு இருக்க. உனக்கு நாளா கண்ணே தெரிய மாட்டேனா? ஏன் மடியில் படுத்துட்டு என்னையே நினைக்க மாட்டேன்.
அப்போ உன்னை நல்ல விதமாக நடத்துகிற நாங்களாம் கண்ணு தெரிய மாட்டோம், கேவலமாக நடத்துகிறவங்க தான் தெரிவாங்க, அப்படித்தானே? அப்போ நானும் இனிமேல் என்ன பண்ணுறேன், உன்னை கேவலமாக நடத்துகிறேன். ம், சும்மாவா சொல்லி வச்சாங்க லவ் பண்ணால் ஹார்ட்லேயும் ஹர்ட் பண்ணால் மைண்ட்லேயும் இருப்பாங்கன்னு? அது கரெக்டாக தான் இருக்கு. காற்றினில் கிழியும் இலைகளுக்கெல்லாம் காற்றிடம் கோபம் கிடையாது. உன்னிடம் கோபம் இங்கு நான் கொண்டால் எங்கு போவது, என்ன ஆவது, என் வாழும் தாழும் உன்னை சேர்வது. ஒருவேளை எல்லாரும் இப்படி ட்ரீட் பண்ணுறாங்காட்டி தான் சேகரோட லவ் அவங்க ஏற்றுக்கலையோ? ஆனால் 2 பேத்துக்குள்ளேயுமே காதல் இருக்கு. சரி, அவங்ககிட்ட பேசி தான் பார்க்கணும். அஜய். இதைத்தான் பேசி ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, எங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்களே எங்களை நடத்துவீங்களோன்னு நினைச்சோம். நல்ல வேலை அப்படியெல்லாம் நீங்க எங்களை நடத்தல. ரொம்ப தேங்க்ஸ். அடிப்பாவி, நாம் எப்படியும் ஒரு 10 நாளாக பழகுவோமா? அப்போ கூட நீ எங்களை புரிஞ்சுக்கல. நாங்கள் என்னைக்கு உங்களை இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கோம்? நீங்க இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற வேற யாராவது அப்படி நடத்துவாங்களோன்னு நினைச்சு பயந்தோம். ஆஹா, எங்கள் வீட்டில் யார் இருக்கா? ஆடும் இல்லையே. ம், பாவம்ல நாங்கள். நீ எங்கள் கூடயே இருந்துக்கிறியா? சட்டியா பாவம்ல, நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன்ப்பா. என்ன பிள்ளை இப்படி சொல்ற? அன்னைக்கு உங்க டாடி ஒன்று அடிச்சாருல. அடிச்சாலும் பிடிச்சாலும் 1000 இருந்தாலும் எங்க அப்பா. ஆமா, எங்க அப்பா அடிக்கும்போது நீ தானே வந்து என்ன காப்பாத்துன. ரொம்ப தேங்க்ஸ். நானும் தான் உங்களோட எத்தனை சண்டை போடுறேன், என்னைக்காவது அடிச்சிருக்கிறேனா? இல்லைல்ல, அப்புறம் காப்பாத்தினல, இதுக்காகவாவது என் கூட இருக்கலாம்ல. ஐயோ, கூடாது கூடாது. ஏமா பொண்ணே, உனக்கு இந்த வீட்டில் என்ன குறை சொல்லு? சிவப்பா இல்ல, சத்யாப்பா இல்ல, சத்யம்மா இல்ல, மரகதம்மா இல்ல, ஆரஞ்சு மண்டையா இல்ல, அவங்க அப்பா அம்மா இல்ல. அஜோ, நான் எடுக்க மாட்டேன்ப்பா. அவங்கெல்லாம் இந்தாடா வம்பு பண்ணலாம், ஜாலியா எடுக்கலாம். அதான் அவங்க பாட்டிங்களா உங்களை அடிக்காங்களே, அப்படி இருந்தால் அங்கே தான் போவேன் சொல்கிற. நான் எடுக்க அங்க போறேன்? நானும் போக மாட்டேன். ஆரஞ்சு மண்டையா தான் எங்க வீட்டுக்கு வருவான், அவங்க அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க. உங்க வீட்டுக்கெல்லாம் ஆடு வரமாட்டாங்களா? இல்லை, ஆடு வர மாட்டாங்க. அஜோ பாவம். அதான் நீ தான் வந்து 2 நாளைக்கு இருக்க, இனி இருன்னா கேட்க மாட்ற. நீ அங்க வந்துருவல்ல, அங்க வேணா நான் அடிக்கடி வாடேன், ஃபோன் பண்ணி உனக்கு வம்பு இருக்கே, சரியா? சரி, ஃபீல் பண்ணாட. நீ ஃபீல் பண்ணாத. மாடி கேட்க தப்பா நினைக்காட. அந்த மாதிரி பாட்டியெல்லாம் உங்க வீட்டுல இல்லைல்ல? பாட்டியா? யாரும் இல்லை. அச்சோ, அப்ப நீங்க 3 பேர் தான் இருப்பீங்களா? இல்லை, 4 பேர். அண்ணன் ஒருத்தன் இருக்கான், அமெரிக்காவில் இருக்கான், எப்பாவது வருவான் போவான். ஓ, நீ அங்கதானே இருந்த? எங்கள் அப்பா தனியாக இருக்காருல்ல, அதனால் சென்னைனா அப்பப்போ வந்துட்டு போய்க்கலாம்ல. அமெரிக்கானா அப்படி இல்லை, அதான். இருந்தாலும் நீ இங்கே எங்காவது காலேஜ் சேர்ந்துருக்கலாம்ல? ஆமாண்டா, இப்போவே நீங்கள் வந்ததுக்கு அப்பா தானே எல்லா வேலையும் பார்க்காரு, எங்களை வேலை பார்க்க விட மாட்டார். அது தலையிலலாம் அடிபட்டுச்சுன்னு தானே கூட்டி வந்தார். அப்புறம் இங்கே காலேஜ் சேர்ந்தா எல்லா வேலையும் அவரே பார்ப்பாரு, அவருக்கு தானே கஷ்டம். வேலையும் பார்த்துக்கிட்டு பிஸ்னஸும் பார்க்கணும்ல, இங்கே இருக்கிறதெல்லாம் அப்பா தான் பார்த்துக்கணும். அதுக்கு தான் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே. அவங்க வந்து இவ்வளோ ரூம் இருக்குல்ல, வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ஆள், மற்றபடி பர்சனல் ஒர்க்கெல்லாம் அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். அப்போ உங்கள் டாடியை டெய்லி சமைச்சுப்பாடா, துணி துவைச்சுப்பாடா? ஆமாம், நாங்கள் எப்படி அங்கே அதே மாதிரி தான் இங்கே. உனக்கு சட்டியா மாடி மடகுற மாடி ஆடு டீ போட்டுக்கணும்னு தர மாட்டாங்களா காலையில்? நானே தான் எழுந்திரிச்சு போட்டுக்கணும், ஈவினிங்கும் வந்து நானே தான் வந்து போட்டுக்கணும். அந்த டாக்டரே அவன் ஒரு வாரம் நான் ஒரு வாரம் இல்லையா, அவன் காலையில் செஞ்சால் நான் நைட் செய்வேன் அப்படி. அஜோ பாவம், பேச்சு தனக்கு கூட சீனி சக்கரை உடம்புக்கு ஆடும் இல்ல. ஆமாம், அதான் நீ இருக்கியா? அஜோ, நானும் எடுக்க மாட்டேன்ப்பா. உங்க டாடி கிட்ட வேணா சொல்லிடலாம், உன்னை நாங்கள் வேணா தத்து எடுத்துக்கிறோம். எங்க டாடிட்ட எல்லாம் சொல்லாட, தொலைஞ்சது சனியே, சரி வச்சுக்கோங்க அப்படி சொல்லிடும். ஓ, உனக்கு தெரியுமில்ல, ஆனா என்னோட சேட்டையெல்லாம் உங்களால எவ்வளவு நாளைக்கு தாங்க முடியும்? சத்யா ஏதோ என்ன பெத்த கிழமைக்கு தாங்கிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஆஹா,
ம். சரி ரேகா போய் பார்க்கலாமா? நான் இதெல்லாம் சொன்னேன்னு சொல்லக்கூடாது என்ன? ஆ, அப்புறம் ஆரஞ்சு மட்டையங்கிட்ட கூட உங்க பாட்டி இப்படி எல்லாம் செஞ்சாங்களாமா அப்படின்னு கூட நீ கேட்கக்கூடாது, ஓகே? ஓ, நான் எப்போ அவங்கள பார்த்தேன் இல்லை பேசினேன்? இல்ல, நீ எப்பாவது பாப்பா இல்ல பேசுனீன்னா ஏதோ தெரிஞ்ச மாதிரி காட்டுக்காத என்ன? ம். அப்புறம் அவங்க பாரு இதெல்லாம் சொல்லிடுக்கா, அவங்க நம்மளையும் நம்ம பாட்டியும் தப்பா நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பாளா, அவளுக்கு தான் சொல்லறேன். பின்னொன்னு அவன் என் கூட சண்டைக்கெல்லாம் வரமாட்டான். ஆமாம்மா, அப்புறம் மேடம் கூட சண்டைக்கு வந்தால் யாராவது ஜெயிக்க முடியுமா என்ன? ஏய், சைடு கேப்ல என்னைய வச்சு கிண்டல் நக்கலெல்லாம் பண்ணலையே. அப்படியே நான் பண்ணுவேன்னா ஐம் அ குட் பாய். ஆமாமா. சரி, நீ அந்த பாட்டிங்களெல்லாம் விடு, அவங்களெல்லாம் நினைக்காத என்ன, அவங்க காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அட எப்படி நினைக்காம இருக்கிறது? காலமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா வாய் வச்சுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். அவங்க பேசுனது செய்யனது எல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டமா வலிக்கு தெரியுமா? ஐயோ, எங்க அம்மா இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாளா? ம். அவங்கள விட நாங்கள் எந்த விதத்தில் குறைஞ்சு போயிட்டோம்? எல்லாத்துக்கும் தான் திறமை இருக்கு, கண்ணு காது வாய் மூக்கு எல்லாமே இருக்கு. எப்படி அப்படி எங்களை நடத்தலாம்? நாங்கள் என்ன சோத்துக்கு வைக்கலாமே அவங்க வீட்டுக்கு போனோம்? அதானே, ஆரஞ்சு மணியை கூப்பிட்டா நீ போனேன். ம். சரி சரி, விடு விடு. குழந்தைங்களுக்கு எப்படி நல்லது கெட்டது எதுவும் தெரியாதோ அதே மாதிரி வயசாகும் போதும் அவங்களும் குழந்தைய மாறிடுவாங்க. அதனால அவங்களுக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்டையிலேருந்து மறைஞ்சிரும். சரியா? இங்காடு, நீ டாக்டர்னு அதை இதை சொல்லி சமாளிக்க நினைக்காத என்ன? வலி வேதனை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். பல்வலியோ தலைவலியோ உனக்கு வந்தால் தானே தெரியும். அப்படித்தான். அதுக்குன்னு இல்லாமோ இங்காரு, இப்போ ஒரு கிலோ தக்காளி இருக்கு, அதை போகிற வர மக்களாக தூக்கிட்டே திரியின்னு வச்சுக்கோ. எத்தனை நாளைக்கு தூக்கிட்டே திரிவேன்? வாரம் மாதம் வருஷம்னு இப்படியா தூக்கிட்டு திரிய முடியும்? அது அழுகி வீணாக போயிடாது? ஐயோ, அதை தின்ன முடிகிற வரைக்கும் தான் தூக்கி திரிய முடியும். மாடி வேற வாங்கிக்க வேண்டியதா? எதுக்கு அவ்வளோ நான் சொந்துட்டு கிடக்க? அது இல்லாமோ அந்த தக்காளி மாதிரி நீயும் கண்டதையெல்லாம் தூக்கி சுமக்கிறேன்னு சொல்ல வந்தேன். போதுமா? அதுக்கு எதுக்கு தக்காளியை சொல்லட? அதான் அழுகி போயிட்டு தெரியுமில்ல. தங்கம் வெள்ளி நகை ஏதாவது சொல்லலாம்ல? மாசக்கணக்கா வருஷக்கணக்கா போட்டிருக்கலாம்ல? அதை விட்டுட்டு ஐயோ என் தங்கமே, அதுலடா செல்லம். இந்த தங்கம் செல்லம் இதெல்லாம் போய் உன்ற பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கோ என்ன? சரிம்மா தாயே, சாரி. அழுகுன தக்காளி மாதிரி சாக்கடை நாத்து அடிக்கிற சில விஷயங்களை எதுக்கு தூக்கி சுமக்கணும்? தூர போட்டுரு, வாழ்க்கையில முன்னேறக்கான வழியை பாரு, நல்லதே நினை அப்படி சொல்ல வந்தேன். போதுமா? சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அறகுறையா புரிஞ்சுக்கிட்டு சும்மா சண்டைக்கு வராத. நானும் உன்ற பொண்டாட்டியா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு? நான் உன்னோட ஃப்ரெண்டு என்ன? அப்புறம் அந்த ரெண்டு பாட்டிங்கனாலையும் ஆரஞ்சு மண்டையா முட்டு அவங்க அம்மாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அதுக்கு நம்ம என்னடா பண்றது? இல்ல, வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அவங்களுக்கு ஒன்று சொன்னா புரிஞ்சுக்கணும், இல்லை அவங்களுக்கே தெரியணும். ஆமா, அதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல, அப்புறம் கண்டுக்காம விட்டுற வேண்டியதுதான். நம்ம கண்டுக்காம இருந்தாலும் எங்கேயோ போற மாதிரியே தான் என் மேல வந்து ஏறத்தான்ட்டு வந்து நொய்ய நொய்யனா. சரி அம்மு, விடு, அதெல்லாம் விட்டு நினைக்காத. அதெல்லாம் அவங்க பாடு. முடிச்சு போனதை பேசி இங்க என்ன ஆக போகுது? நீ அதையெல்லாம் எதுவும் நினைக்காம சந்தோஷமா ஹாப்பியா எப்ப இரு. எங்க அம்மா எப்போ ஜாலியா இருக்கணும். அவங்க தான் இங்க இல்லையே, அவங்கள மாதிரி ஆட்களும் இங்க இல்ல. போதுமா? பாட்டியா, நான் என்ன சொன்னாலும் என்னோட அஜய் வேலிடேட் பண்ணாம ஜட்ஜ் பண்ணாம உன் குட்டி கேட்பான். இது சரி, இது தப்பு, இதை பண்ணாதுன்னு எதுவும் சொல்லாம என் புலம்புல கேட்பான்னு என்னோட ஃப்ரெண்டுன்னு நான் எவ்வளோ நம்பி வந்து உன்கிட்ட சொன்னேன். நீ சரிதான், வாஸ்தவம் தான். உன் நம்பிக்கை நான் என்றைக்கும் மீன் பண்ண மாட்டேன். இங்கே பாரு, அதே நினச்சிட்டு உட்காந்துருந்தா நீ போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் எல்லாத்துக்கும் போய் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற, முதியோர் இல்லத்துலலாம் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ண முடியுமா? அங்கெல்லாம் நிறைய நல்லவங்க இருக்காங்களே, அவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் நினைக்க? அவங்களே உன்னை பற்றி நினைக்க மாட்டாங்க. முதல்ல இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, உன்னை ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியாது. ஆமாடா, ஆனா குழந்த பிள்ளைல சின்ன வயசில் பட்ட காயம் பசுமரத்தாணி மாதிரி உங்கள் ரெண்டு பேர்த்து மனசுலேயே பதிஞ்சிருச்சு. அதனால் எல்லாரும் அதே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. சரியா?
ம். ஆனா ஒண்ணு, அவங்களாவது டைரக்டா எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. அவங்கள விட நஞ்சானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்டயும் கேர்ஃபுல்லா இருக்கணும், சரியா? ம். அட நீ என் கூட போயிடு சொன்னையே. ஆ, சரி, இருப்பேன். ம். குட் டே. ம், சரி. சமத்து அம்மா இல்ல, சத்யா அங்க நினைக்கும்ல என் பிள்ளை சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு. அதனால போய் சாப்பிடலாமா? ம். சட்டியா வேலை என்ன பண்ணாலோ. சரி வா, போய் ரேக்கா பார்த்துட்டு அவங்களையும் சாப்பிட கூப்பிட்டு போலாம். ம். காவேரியா காணல் நீரா பெண்ணே என உன்னை முள்வேலியா முல்லைப்பூவா சொல்லு கொஞ்சம் நில்லு. அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை தாங்காதமா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலாவே வா செல்லாதே வா என்னாலும் பொன்வானம் நான் என்னை நீதான் பெரிந்தாலும் நினைவாலே அனுப்பேனே. ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. ஐயோ, நடந்த விஷயத்துக்கு இவ வேற எப்படி ஆட போறான்னு தெரியலையே. ஆமா, நான் வந்தது கூட தெரியாம இவ எங்க பார்த்துட்டு கிடக்கா? ஹம், ம், இவனா? வாங்க சார். ஐயோ, ஆரம்பிச்சிட்டாலே. இவ ஆடுவான்னு தெரிஞ்சதை இவங்க அண்ணன் கேட்டோடயே திரும்பிட்டு ஓடிட்டான். என் மகக்காரி வராம எஸ்கேப் ஆயிட்டா. இனி நான் என்ன கதிக்கு ஆளாக போறேனோ. சார் சார். ஹம், கொதிக்கிற தண்ணியில விழுந்தா வேந்து தானே ஆகணும். வேக வேண்டியதுதான். என்ன வந்து அங்கேயே நிக்கிற? எதுக்கு வந்த? என் வீட்டுக்கு நான் வரக்கூடாதா என்ன? ஓ, இது உன் வீடா? ஆ, சரி, அதான் வந்துட்டியே, போ உள்ள. ஏன் நிக்கிற? ஆ? எங்க உன்ற புது பொண்டாட்டி? அவளுக்கு நான் ஆரத்தி எடுப்பேன், வந்து கூப்பிடுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு 2 பேரும் வெளியே நிக்கிறீங்களோ? அதெல்லாம் நடக்காது என்ன? ஹம், 2வது கல்யாணம் பண்ணாமையே இவகிட்ட வாங்குறதுக்கு பேசாம வர வழியில யாராவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாங்கியிருக்கலாமோ? ஆ, எப்படி உள்ள கூட்டிட்டு போய் சாத்தத்தான் போறா. ச்சே, இதே நமக்கு தோணல. சத்யா வர வரும் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குதா? பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பண்ணிட்டு அனுபவிச்சுக்கலாமே. தோணாம போயிடுச்சே, தப்பு பண்ணிட்டனே. டேய், ம், ம், எங்கடா என் புள்ள? சுத்தம் அவ வேற வரலையா? டேய், உன்னத்தாண்டா. ம், ம், அம்மு அம்மு வரல. நிஜமாவே அம்மாவை காணோம். என்ன பாக்கா? ஜோ பொறுக்கி, எங்கயா என் புள்ள? என்னது, பொறுக்கியா? ஆமாண்டா, ஆமா. பிள்ளைக்கே கல்யாணம் பண்ற வயசுல போய் நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கில, அப்புறம் நான் என்ன சொல்ல? ஐயோ, அவ சும்மா சொன்னா சத்யா. நீயும் அதை நம்பிக்கிட்டு நீ வந்து பாத்தியாக்குனா கல்யாணம் பண்ணத? ஆமாண்டா, ஆமா. அந்த கன்றாவி வேற நான் வந்து பாக்குறேன். ஐயோ இல்ல. இந்தாரு, நீ கல்யாணம் பண்ணாம போ. அதெல்லாம் உன்னோட லைஃப், உன் இஷ்டம் போல என்னமா பண்ணி தொலை. என் பிள்ளை எங்க? அம்மு அம்மு வரல. பொய் சொல்லாதடா. என்ன, எங்க விட்டுட்டு வந்த அவள? அவ எப்படி வராம இருப்பா வீட்டுக்கு? எதுக்கு வராம இருக்கா? வேலை முடிஞ்சுல, ஏன் வராம இருக்கா? அவ ஊரை சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வருவா. ஓ, நீ கல்யாணம் பண்ணிக்குவ? ஆ, என்னை இங்க சமாதானப்படுத்தணும் நீ வந்துட்டு உன் புது பொண்டாட்டி கூட என் பிள்ளைய விட்டுட்டு வந்திருக்க. எதுக்கு எதுக்கு உன் புது பொண்டாட்டிக்கு புழுக்கு வேலை பார்க்கவா? அதுக்கு என் பிள்ளை தான் கிடைச்சாளா? படிச்சவ தானே, கொஞ்சம் புத்தியோட பேசு. ஓ, அப்போ எனக்கு புத்தி இல்ல, அறிவு இல்ல. நீ பெரிய புத்திசாலி, அறிவாளி, அப்படித்தானே? நீ படிச்சவன் தானே? சத்யா, என்ன? என்ன
இங்க நின்று சத்தம் மட்டும் என்ன? உன்னோட சுயமரியாதை போதா? உன்னோட மான மரியாதையெல்லாம் காத்துல பறக்கா? பறக்கட்டும். ஏன் நீ எங்களோட மான மரியாதையை காப்பாத்தினியா? இல்ல இல்ல. முத பொண்டாட்டி நான் இருக்கும்போது எப்படி ரெண்டாவது கல்யாணம் பண்ணலாம்? அது எப்படி செல்லும்? அந்த அறிவு இருக்கா உனக்கு? எனக்கு அறிவு இருக்கா கேட்ட சொல்லு. ஐயோ அட லூசு, அதான் உனக்கே தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி நான் வேற கல்யாணம் பண்ணிப்பேன்? பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க. ஓ, நான் பைத்தியம். ஆ, நான் பைத்தியமா? ஆமாண்டா, ஆமா. உன்னை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையும் பெத்து இத்தனை வருஷமா குப்பை கொட்டுறேன்ல, நான் பைத்தியம் தான்டா, பைத்தியம்தான். ஏன் சொல்ல மாட்டேன் நீ? சொல்லுவீல பின்ன? அங்கேயே நின்று சொல்லிட்டேன். என் பிள்ளை இல்லாம வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன், வெட்டி போடுவேன், வெட்டி. இவ வாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டா, அவன்டானா அவங்க கூட போயிட்டான். ஐயோ 2 பேத்துக்கு இடையில நான் மாட்டிட்டு முடிக்கேனே. இது வேற ஆரியா ஃபோன் அடிக்கிறது.